நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். பெரிதினும் பெரிது கேள் இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கீங்க. முதல் சுற்றில் வெற்றி பெற்று இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைய பெரிதினும் பெரிது கேளில் ஒரு பெரும் விவாதம் நடக்கப் போகிறது. இந்த விவாதத்திற்காக இரண்டு கல்லூரிகள் இங்கே வந்திருக்கீங்க. முதலாவதாக தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மதுரை. இவர்களோடு விவாதிக்க போவது, இவர்களோடு மோத போவது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் சிதம்பரம். வெல்கம் டு தி ஷோ. மதுரையா சிதம்பரமா நிர்ணயம் செய்வதற்கு 3 பேனலிஸ்ட். முதலாவதாக திருமதி லோகநாயகி அவர்கள். வெல்கம் டு தி ஷோ மேடம். லலிதா குமாரமங்கலம் அவர்கள். டாக்டர் ஷாலினி. வணக்கம் மேடம். இந்தியர்கள் மனித உறவுகளை பேணுவதில் சிறப்பானவர்கள், இது முற்றிலும் தவறானது. இது குறித்து தான் நம்ம விவாதிக்க போகிறோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த விவாதத்தை நம்ம ஏன் பெரிதினும் பெரிதுகள் எடுத்து விவாதிக்கிறோம் அப்படின்னா, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மனித உறவுகளை மேம்படுத்துறது, மனித உறவுகளை பேணுவதில் இவர்கள் சிறப்பானவர்கள் அப்படின்னு ஒரு மரபார்ந்த நம்பிக்கை. ஏன்னா நம்ம பல நூற்றாண்டுகளாக கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள் நம்ம வாழ்ந்தவர்கள், அதுல நிறைய உறவுகளை சந்தித்தவர்கள். மனித உறவுகள் குறித்த முக்கியத்துவம் எல்லாம் இந்தியர்களுக்கு தெரியும் அப்படின்லாம் ஒரு கூற்று உண்டு, ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஆனா பழமை கால இந்தியர்களுக்கு ஒரு நுட்பமான ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. பழமை கால இந்தியர்களுக்கு இன்றைய நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப, இந்த நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப மனித உறவுகளை பேண தெரியவில்லை. அதனால் இந்தியர்கள் பல தளங்களில் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எதிர்த்தரப்பில் வலுவாக வைக்கப்படுகிறது. அதனால இந்தியர்கள் மனித உறவுகளை பேணுவதில் சிறப்பானவர்களா, இல்லை இந்த வாதம் முற்றிலும் தவறான வாதமா, இது குறித்து தான் நம்ம விவாதிக்க போகிறோம். எப்படி இந்த உறவுகளை எல்லாம் சிறப்பாக பேணுகிறோம்? அண்ணாமலை பல்கலைக்கழகம், உங்களுக்கான வாய்ப்பு. யார் முதல்ல பேச போறீங்க? இந்தியர்களுக்கு உறவுங்கிறது என்னன்னா அவங்க உயிர் நாடி மாதிரி. அந்த உறவு இல்லைன்னா அவங்களால இங்க வாழவே முடியாது. இப்படிப்பட்ட கட்டாயங்கள் நமக்கு எப்படி ஏற்பட்டது? ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி, நம்ம கலாச்சாரம் எப்படி. ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம கூட வரப்போறது என்னன்னா நம்ம சொந்த பந்தங்கள். குடும்ப அமைப்புன்னு சொல்லும்போது ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமை பண்ணணும். ஏன்னா நம்ம குடும்ப அமைப்புல தான் எவ்வளவு வித உறவு முறைகள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அப்படின்னு இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு கல்யாணமே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொண்ணை மாப்பிள்ளையே பார்க்கறோம், அந்த குடும்பத்துக்கு தான் நம்ம முறை முக்கியத்துவம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னா, இன்னொன்னு நம்ம கல்ச்சர்ல குடும்பங்கள் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்றதும் நம்ம கல்ச்சர்ல தான் இருக்கு. இன்னொரு காரணம், இந்தியாவில் உறவுகளை பேணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம சடங்கு மற்றும் பண்டிகை முறைகள். மொத்தமே 3 விதமான ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ஃபேமிலியில் இருக்க போகுது. ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்னொன்று வந்து பேரண்ட் சில்ட்ரன், இன்னும் சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் தான் வந்து குடும்ப தலைவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கடைசி. ஒருவேளை ஒய்ஃப்க்கு சில சஜஷன்ஸ் இருந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இது கட்டாயத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து அதிகாரமயம் அப்படிங்கிறது ஒருமைப்படுத்தி இருக்கு. அந்த ஹஸ்பண்டுக்கு மட்டும் சான்று இருக்கே தவிர ஒய்ஃப் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவரோட முக்கால்வாசி ஃப்ரீடமை இழக்கிறா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். ஜெனரலாகவே வந்து நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம். ஆனால் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் என்ன ஆகுதுன்னா, அண்ணா இப்படி பண்ணுறான் நீயும் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவோட நம்ம வந்து ஒரு காம்படிஷன், ஒரு கம்பீட்டிங் நேச்சர் வரதுனால, கம்பேரிசன் வரதுனால ஒருவேளை அந்த ஒரு நெருங்கிய சொந்தம் கூட நம்ம எதிரியாயிருமோ அப்படிங்கிற பயத்தினால தான் இங்கே நாங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நெருக்கடி இருக்குன்னு பேச வந்திருக்கோம். அதிகார வர்மம்னு சொன்னீங்க. அதிகார வர்மங்கிறது கிடையவே கிடையாது. இந்த என்னதான் நியூக்ளியர் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாலும் இப்போ இருக்க நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க டிசிஷன் எடுக்க போறதுன்னா அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கேட்க தான் செய்யறோம். இங்கே அதிகார வர்மங்கள்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவங்க சொல்ற சஜஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வகையில் நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்கிற போது நம்மளால அம்மா கிட்ட கேட்போம். எல்லார் வீட்டிலும் நடக்கிறது. அது முதல்ல அம்மா கிட்ட, அம்மா என்ன சொல்லுவாங்க, போய் அப்பா கிட்ட கேளு அப்படிம்பாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒருவேளை வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த அமைப்பு வந்து சரியாக இருந்துச்சுன்னா, அம்மாட்ட சொன்ன உடனே அம்மாவும் அப்பாவுமே சேர்ந்து முடிவு எடுத்துருக்கணும். அப்பா கிட்ட பேசுறதுக்கு நம்ம பயப்படுறோம். அந்த பயம், அதுதான் சொல்கிறோம் நாங்கள் வந்து இது வந்து ஒரு நம்ம குடும்பம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆயிடுச்சு. மேல் பதவியில் வந்து அப்பா இருக்கிற மாதிரியும் நம்மளாம் கீழே இருக்க மாதிரியும் பேசுறதுக்கு நம்மளாம் பயப்படுறோம்.
குடும்பமா இருந்தா பயப்படக்கூடாது பேசுறதுக்கு. நான் என்னோட அப்பாவோட உரிமையோட நான் போய் பேசணும். இந்த உறவு முறையில தான் நம்ம குடும்ப அமைப்புல ரொம்பவே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஏன்னா யாருக்காவது வேலை இல்லைனாலும் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம அமைப்புல மட்டும்தான் இருக்கு. என்ன நினைக்கிறீங்களா? இப்ப என் தம்பிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்ப நான் வந்து என் தம்பி கொடுப்பேன். ஏன்னா அவன் வேற யாரையும் நம்ப தேவையில்லை. ஒரு குடும்பமா இருந்தா மட்டும்தான் அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்மளோட முறையில இருக்கு. குடும்பம் அப்படிங்கிறது டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுது. அது எப்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா உங்களோட டைரக்டா, அதாவது இப்ப என்னோட அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட அப்பா அம்மா அவங்களோட கசின்ஸையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பனா அந்த இடத்துல நான் காம்படிஷனா வராத வரைக்கும் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஹரிணி, பிரசன்னா, தேங்க்யூ. பெருதின பெருதிகளினுடைய இரண்டாம் கட்ட விவாதத்தில் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான். நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் நாம். எமோஷனல் பாண்டேஜுக்கு தான் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனா இது சரியா தவறா? சிவா செல்லத்துறை, உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும், கோபமாகட்டும், வெக்கமாகட்டும், இப்படி எல்லா விதமான உணர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாக காட்டக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவங்களா தான் இருந்திருக்காங்க, இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவங்க நட்பையும் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம இனிஷியலாக ஒரு காலேஜுக்குள்ளே போகிறோம், ஃபர்ஸ்ட் இயராக போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த இடத்துல ஒரு சந்தோஷ மிகுதியில் பார்க்குறவன் எல்லாத்திட்டையும் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகிறோம், ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு பிட்ரேல்ங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற கான்செப்ட் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு இது போயிடுது. ஸோ ஆனால் ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அக்வெண்டன்ஸ். ஸோ உணர்ச்சி மயமான நட்புதல் வந்து அக்வெண்டன்ஸில் தான் முடியும், அதாவது பழக்க வழக்கத்தில் தான் முடியும், வழியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் முடியாது. இந்த உணர்ச்சிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அடித்தளம் மாதிரி தான் இருக்க முடியும். நம்ம அறிவு, அதாவது நம்மளுடைய ரீசனிங் ஸ்கில், இதை வச்சு தான் நம்மளோட பழகிட்டு இருக்கவங்க வந்து இவனோட நான் நட்பு வச்சுக்கிட்டேன்னா எங்களுக்குள்ள ஏற்படுற அந்த பாண்ட் வந்து எங்க ரெண்டு பேரையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாத்துல கொண்டு போகுமாங்கிறத நான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு திருவள்ளுவர் எடுத்துக்கோங்களேன், நட்பறிதல்ங்கிற ஒரு தனி அதிகாரமே வச்சிருக்காரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க, ஆய்ந்து கொள்ளாதன் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். வாட் இட் சேஸ் இஸ் ஒருவருடைய குணம், செயல், அதை வந்து தெளிவா கருத்துல கொள்ளாம ஒருத்தனோட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இறங்கிட்டேன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன்னோட சாவுக்கு காரணமா கூட அமையும். அந்த மாதிரியான ஒரு கருத்து கொண்டு போறது. ஸோ யாரையுமே வந்து பார்த்தவனே ஃப்ரெண்ட்ஷிப்ல இறங்கிடக்கூடாது. எமோஷனல் பாண்டேஜுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறோம். ஏன்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசா இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் அடிச்சிருப்பாங்க, நீங்க போய் கேட்டு, ஏய் யாரா என் ஃப்ரெண்ட் அடிச்சது அப்படின்னு. நீங்க ரொம்ப சின்ன வயசு தான், அப்பலேருந்து இங்கே நட்புக்கு தர இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகம். ஃப்ரெண்டுக்குன்னு வரும்போது நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லை. என் ஃப்ரெண்டுக்காக நான் இதான் பண்ணுவேன். ஸோ இப்போ லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு வந்து, அவங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணால் இப்படிலாம் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டுக்காக என்னால் பண்ணுவேன் நான் வந்து அப்படின்ட்டு தான். நீங்க சொல்றீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிச்சனா திருப்பி அடிக்க போவேன், அதுவா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்? அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பா? கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? நாங்க வந்து உணர்ச்சியை போடுவோம். நீ அந்த மாதிரி ஒரு பண்ணன்னு கேட்போம். ஆனா ஓ மேல ஃபர்ஸ்ட் எது கை வச்சானா, நீ எதுக்கு ஓ மேல கை வச்சான்னு கேட்போம். ஆனா வந்து நீ ஏன் தப்புனா அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு கேட்போம்ல. நட்பையே ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம் சார். எந்த மாதிரினா ஒரு உள்ளுக்கு போனவனே ஒரு நார்மலான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, ஒரு கேங் ஃபார்மேஷன், எனக்குன்னு ஒரு செட்டு, அதுக்குள்ள வந்து அந்த செட்டுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு அளவுக்கு இருக்குங்கிறது அவசியம் இல்லை. இவன் என்னை அடிச்சானா இந்த 9 பேர் வருவான், இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறாங்க. இன்றைய இது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இப்போ வந்து கான்செப்ஷுவலா பார்த்தோம்னா எல்லாருமே இட்ஸ் ஒரு மெக்கானைஸ்டான வேர்ல்டு. இங்க நான் தான் முக்கியம், புரிஞ்சுதா? இதுல வந்து ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமான விஷயம் எல்லாம் வந்து சினிமாட்டிக், சினிமால தான் அந்த மாதிரி நடக்குது. உங்க பின்னாடி எதுக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு உங்க பின்னாடி வந்திருக்காங்க? சார் நீங்க சொல்றது கரெக்ட். இது மெக்கானைஸ்டான வேல் தான். நீங்க வந்து 9 பேரோட பாருனா 9 பேரும் ஃப்ரெண்ட் நினைச்சே தப்பு சார். நீங்க பாக்குறது தான் தப்பு நாங்க சொல்றோம். உங்க ஃப்ரெண்ட்ல 9 பேர் நீங்க ஃப்ரெண்ட்னு பாக்குறது ஒருத்தனை பாருங்க, நீங்க இவன் தான் எனக்கு எல்லாமே பாருங்க, அவனுக்கு எல்லாமே பண்ணுவான். அதான் சொல்றேன், ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு தான் அறிவை யூஸ் பண்ணுங்கறேன் சார். அறிவுதா நீ இல்ல, நீ இந்த 5 பேர் ஃப்ரெண்ட்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க போது இல்ல, அது வந்து அக்வெண்டன்ஸ், அது வந்து பழக்க வழக்கம். இவன் எனக்கு தெரியும்னா இவன் எனக்கு ஃப்ரெண்டுங்கிற அர்த்தம் இல்ல. எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்டுங்கிற டேக் கொடுக்கணும்னு சொல்ல விரும்பல. எனக்காகவே நான் உருவாக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்க்கு என் ஃபுல் ப்ரெஃபரன்ஸ் தருவேன். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதான் இப்போ நீங்க என்ன மோட்டிவ்ல பேசிட்டு இருக்கீங்க? ஐ அம் நாட் ட்ரைங் டு சே ஃப்ரெண்ட்ஷிப் தப்புன்னு நான் பேச விரும்பல. என் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ற ப்ராசஸ் தான் நான் சொல்ல வரேன். ஒரு ஃப்ரெண்டு உணர்ச்சி மயமா இருக்கான். ஒரு உணர்ச்சி மயம் இந்த சென்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு யாராவது அடிச்சானா நான் அவனை திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறான். அப்படி இருக்கவனோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்?
நான் என் ஃப்ரெண்டுக்கு அடிச்சேன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குமா இருக்காதா? அப்படி அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து உடையும் போது ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்ஸ் மேன். நான் இதே வந்து ஒரு அறிவுபூர்வமா பார்த்தேன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலை பிரேக் பண்ணக்கூடியவனோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். இனிஷியலாவே எனக்கு ஏத்தவன் இவன் தான் அப்படிங்கிற ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. அவனோட நான் சேர்ந்துக்குவேன். அவனோட சேர்ந்துக்கிறப்போ அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஸ்மூத்தா இருக்கும். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஒரு ரக்கட் பாத். கரெக்ட் சார். நீங்க சொல்றது ஸ்மூத்தா இருக்கும் சார். ஆனா லைஃப் இருக்காது அதுல. உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக வருவாங்க. அது லைஃப் இருக்கா சார்? நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க மைண்ட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணீங்க. மைண்ட் யூஸ் செலக்ட் பண்ண சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சிங்கிங் ஆஃப் ஹார்ட் சார். அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகும் அந்த ஹார்ட். நீங்க என் ஃப்ரெண்ட் இதுக்காக பண்ணுமா அப்படின்ட்டு நீங்க எல்லாம் டெசிஷன்லாம் எடுக்க முடியாது சார். உங்க டெசிஷன் வாட் will happen if your decision goes wrong? உங்க மூளை சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பிட்ரேல்ங்கிற கான்செப்ட் வராது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் இப்படி தான் இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். விக்னேஸ்வர், சிவா, thank you. அடுத்த கட்டம் பெரிதினும் பெரிதுகளினுடைய மூன்றாம் கட்ட விவாதத்திற்கு செல்லலாம். இந்திய அலுவலகங்களில் பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் வருபவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து வளரும் சூழல் உள்ளது. இந்திய அலுவலகத்தில் திறமையை காட்டிலும் அலுவலக அரசியல் தான் முன்னிலையில் இருக்கிறது. தியாகராசர் பொறியியல் கல்லூரி, யார் பேச போறீங்க? ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னா என்னங்க? அது ஒரு எளிய முறையில சொல்லலாம். எப்படின்னா, அலுவலக ரீதியா ஒருவருக்கு சென்றடைய ஒரு விஷயத்தை மற்றவருக்கு நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான சொல்றேன். நம்ம இந்திய அலுவலக ஒரு ஹைரார்கி லெவல் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாப் லெவல்ல இருக்கவங்களுக்கும் ஒரு பாட்டம் லெவல்ல இருக்கவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் அங்க இருக்குது. அந்த கேப் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க உருவாகிறது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் உருவாகிறதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம கூட ஒர்க் பண்ற ஒரே நிலையில இருக்கக்கூடிய அந்த சக தொழிலாளர்கள், ஒரே நிலை தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமா பழகிடுறோம். அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம செய்யணும், அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களுக்காக ஃபேவரா பண்ணணுங்கிற ஒரு நிலை, அதெல்லாம் நம்மளே உருவாக்கிக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் அவன் ஒரு நாள் தப்பு பண்ணா கூட அதை நம்மளுக்கு சொல்லணும்னு தோன்றது கிடையாது. அவனுக்காக நம்ம கண்மூடித்தனமா போய் நிக்கிறோம். அப்புறம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சீனியாரிட்டி. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட், இப்போ என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் கூப்பிட்டு அவரோட சபார்டினேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நல்ல சபார்டினேட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கிறாரு, நம்ம ப்ராஜெக்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு வியூல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுவே ஒரு சபார்டினேட் எழுப்பி, சார் இந்த வியூல போனா இது லாங் ப்ராசஸா இருக்கும் சார், நம்ம இந்த ஷார்ட் வியூல இதை கொண்டு போகலாம் சார், அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க. நான் சொல்றதை நீ செய், எனக்கு தெரியாது, இவ்வளவு நாள் அந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு தெரியாது உனக்கு தெரிய போதா என்ன, நான் சொல்றதை நீ செய், நான் சொல்றதை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற ஒரு சீனியாரிட்டிங்கிற ஒரு ஃபேக்ட் அந்த இடத்துல ஒரு உறவு பிளவுபடுது சார். இப்பெல்லாம் நம்ம வீட்ல ஸ்பெண்ட் பண்ற டைமோட ஆஃபீஸ்ல தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரு குட் என்விரான்மெண்ட் வேணும். குட் என்விரான்மெண்ட் எதுல வருது? ஒரு யுனைட்டினால மட்டும்தான் வருது. யுனைட்டி அப்படின்றது என்ன? ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான். ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்காக ஃபாரின்லலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் அப்படி கொடுக்கறது இல்லையே. ஏன் கொடுக்கறது இல்லை? நம்ம குடும்ப அமைப்புல அது தானாவே வந்துருது. இப்ப யாருமே வந்து படிச்ச வேலையை பாக்குறது இல்லை. இப்பெல்லாம் என்னமோ வேலை கிடைக்குது, கவர்மெண்ட் வேலையா வருவோம் அப்படின்னு தான் வராங்க. இப்போ வந்து ஒர்க் தெரியலனா, சார் இவ்வளவுதான் சார் உங்க ஒர்க், பண்ணுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க யாரு? கூட ஒர்க் பண்றவங்க தான். அந்த இடத்துல நீங்க வந்து ஐஸ் வைக்கிறீங்க, ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்றீங்க. இப்போ உங்களை கொண்டு ஒரு புதுசா ஒரு ஆபீஸ்ல கொண்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எங்க நம்ம தமிழ் பேசுறவங்க ஒருத்தன் இருப்பானான்னு தான் தேடி போடுவீங்க. அவங்களுக்கு தான் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம், இவன் அப்படிதான் அவன் அப்படிதான் தீர்மானிக்கிறது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் உங்ககிட்ட. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, ரெண்டு பேர் வந்து உங்ககிட்ட சபார்டினேட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல திறமையா இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? திறமையை வச்சுக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவருக்கு தான் நான் கொடுப்பேன். இதுக்கு நேரடியான பதில், இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்றது, அந்த திறமையை மோட்டிவேஷன். இப்ப ரெக்கமெண்டேஷன் சொல்றோம்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் எப்படி சொல்ற? இவனுக்கு திறமை இருக்கு, இவனை நீ மோட்டிவேட் பண்ணுன்னு சொல்றது ரெக்கமெண்டேஷன். இவன் என் தம்பி பையன், இவனுக்கு வேலை கொடுன்னு சொல்றது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரியா? அந்த இடத்துல நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. ரெக்கமெண்டேஷனே சொல்லே, கோஆர்டினேஷன், இன்ட்ரெஸ்ட், அத தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். ரெக்கமெண்டேஷன் வார்த்தையே இருக்கு. இந்தியர்கள் மனித உறவுகளை பேணுவதில் சிறப்பானவர்கள் என்று ஒரு தரப்பும், இது முற்றிலும் தவறு என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு
பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். நாம் பெரிதினும் பெரிதுகளினுடைய அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் ஒரு கடுமையான விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த கட்டம் ஒரு பெரும் விவாதத்திற்கான தருணம். நாம் காதல் உறவை கையாளுவதில் வெற்றிகரமாக செயல்படுகிறோம் இல்லை. நம்ம காதல் உறவை கையாளுவதில் வெற்றிகரமாக செயல்படுவது இல்லை. எப்படி வெற்றிகரமாக செயல்படுகிறோம்? ஸ்டெஃபி கிராஃப். நீ தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு முரட்டுத்தனமா ஒருத்தன் ஆடித்தனமா சொல்றவனும் இருக்கான் நம்ம இந்தியால. அதே சமயத்துல ஒரு ஒன் சைட் காதல் சார். அவன் போனை எடுத்து பேசினால அந்த ஹலோ சொன்னாலே போதும் மச்சான் எனக்கு அப்படின்னு இத்தனை நாளா வெயிட் பண்றவனும் இருக்கான் சார். பணம், பதவி, ஜாதி இது எதுவுமே பார்க்காம வரதா சார் காதல். ஒரு பணக்கார பொண்ணை ஒரு ஏழை இழுத்துட்டு ஓடுறான் சார். அந்த இடத்துல உங்களுக்கு பணமோ ஜாதியோ வரல சார். சமூக ஒற்றுமைங்கிறத அந்த இடத்துல தான் சார் இருக்கு. இந்திய காதல்ன்றது கஷ்ட நஷ்டத்தை பரிமாறிக்கிறாங்க. நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தை பழகி வச்சிருக்கோம். காதலிப்போம், காதலிக்கிறப்ப நல்லாவே காதலிப்போம். காதலிச்சு முடிச்சு ஜாதி மதம் ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிருவோம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சார் நான் என்ன சார் பண்ணேன், இனி இந்த சமுதாயம் பிரிச்சிருச்சு, இந்த ஜாதி மதம் என்ன பிரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து அழுதுகிட்டு இருப்போம். ஆனா நமக்கு முதல்ல தெரியும் இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கு, சாதி மத வேறுபாடுகள்லாம் இருக்கு, நீ பிரிச்சிரும்னு தெரியும். அப்பவே வந்து காதலிக்கும் போது அப்ப வந்து அவன் வீட்டுல வந்து சாதியை பாக்குறப்ப அதை தான் கூடன்னு செஞ்சிருப்பான். அப்ப அதை எதிர்த்து பேசியிருக்க மாட்டான். இன்னைக்கு வந்து பிரிச்சுட்டாங்கிறது அப்பம் ஃபீல் பண்றவன் முதல்ல அதை வந்து எதிர்த்து கேட்கற ஒரு கூட்டணியில் இருந்திருக்கவே மாட்டான். இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ற யாருமே அன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்து வந்தவங்களே இல்லை. இப்ப அடுத்து வேற எடுத்துக்கிட்டோம்னா காதல் பண்றதுக்கு ஒரு ஒழுங்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பின்னாடி வண்டியில ஏற்றி வச்சுட்டு ஹெல்மெட்டையும் துப்பட்டாயும் வச்சு மொத்தம் மறைச்சிட்டு பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுத்துறதா காதல். நான் உண்மையாவே தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும். நான் இவளை காதலிக்கிறேன், இவள் தான் என் மனைவி, இவளோடு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல முடியுற தைரியம் வரணும். அந்த தைரியம் இந்தியர்களுக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம காதலை வந்து ஒரு தப்பாவே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கிட்டவே போக மாட்டாங்க, ரொம்ப நாள் கழிச்சு போய் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் தூரத்துல இருந்து பாக்குறப்ப நல்லவங்களாவே தெரிஞ்சவங்க கடைசியில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் சைடு ஃபுல்லா தெரியும். அடுத்து கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் வந்து நிற்பாங்க. இதுக்கு ஒரு 7 இயர்ஸ் இச்சுமாங்க. முதல் 7 வருஷத்தை கடந்தாதான் கல்யாண வாழ்க்கையில் தாண்டி போகவே முடியும். அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் எல்லாம் தெரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் வந்து நிற்கும். இப்போ என்ன பண்றாங்க, பார்த்த உடனே காதலிச்சிடறாங்க. பார்த்து 5 நிமிஷத்துல மெசேஜ் வந்துடும். ஒரே மெசேஜ்ல லவ் பண்ணிடுவான், அடுத்து ஒரே மெசேஜ்ல பிரேக்கப்பும் ஆயிடுவான். அப்போ வந்து எந்த கட்டத்திலையும் ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வரல. மற்றபடி இந்த காதலை வேற யாரெல்லாம் பாக்குறா? அப்பா அம்மா பெத்த. அது இந்த காதலை நம்ம இவ்வளவு தப்பா பண்றது காரணமே அவங்க தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே தன் பிள்ளைங்களுக்கு காதல்ங்கிறது தெரியவே கூடாது, காதலை எப்படியாவது மறைச்சு வச்சு பிள்ளைய வளர்த்துடணும் அப்படின்னு நினைச்சே வளர்க்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா பார்த்து 5 நிமிஷத்துல பழகாம புரிஞ்சுக்காம காதல் பண்ற ஒரு எதிர் திசையில தான் காதல் வளர்ந்துகிட்டு இருக்கே தவிர சொல்றது இன்ஃபாக்சுவேஷன், கிரஷ், காதல் இல்ல. இன்றைய சூழ்நிலையில் சுற்றி நடப்பது என்னவென்று பாருங்கள். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் வர்றப்ப லவ், 4th இயர் போறப்ப பிரேக்கப். இது வந்து இல்லன்னு எந்த காலேஜ் சொன்னாலும் ஒத்துக்க முடியுமா? உள்ள வரப்ப பிரேக்கப் ஆறத பத்தி சொல்றீங்களே, அது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். லவ் இஸ் நோ பை எக்ஸ்பீரியன்ஸ், யூ நோ. அப்போ முதல்ல நான் தப்பா லவ் பண்ணுவேன், தப்பா லவ் பண்ணி அதை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். இதுவா ஒரு சரியான ஃபீல் பண்ண மாட்டோம் சார். அந்த தப்ப இன்னொரு தடவை செய்ய கூடாதுன்னு நினைப்போம். அதுதான் சார் அப்ப நம்ம தப்பா தான் செய்றோம். சரி விடுங்க. எப்போதுமே சரி, நம்ம ஒருத்தரை விட்டு போறணும்னா கூட, நான் ஒரு பையனை விட்டு போகணும்னா கூட ஐயோ அவனை நான் விட்டு போகணுமான்னு நான் யோசிக்கிறேன். மத்த இதுல அப்படி நடக்கிறது இல்லை. விட்டு போறதுக்கு ஹாய்னா ஹாய், பாய்னா பாய்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல மட்டும் தான் சார் யோசிக்கிறோம், ஒரு விஷயத்த 10 தடவை யோசிக்கிறோம் சார். முன்னாடியெல்லாம் காதல் திருமணம்ங்கிறது நடக்கிறது இல்லை சார். இப்ப காதல் திருமணம்ங்கிறது அதிகமா நடக்குது சார். அதுக்கு காரணம் என்ன? லவ்வ பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வீடுகள்ல ஒத்துக்குறாங்க. முன்னாடி ஒத்துக்கிட்ட அளவோட இப்போ ஒத்துக்குறாங்க. அதுதான் அதை ஒத்துக்கலாம். ஆனா முன்னாடி இருந்த காதலின் எண்ணிக்கையை விட இன்றைய காதலின் எண்ணிக்கை பல மடங்கு பெருகி விட்டது. அதுக்கு இந்த ஒத்துக்கிற ஃபேக்டர் பார்த்து அந்த அளவுக்கு வளரல. இன்னும் வந்து மறைச்சு எப்படி வந்து வீட்டுக்கு மறைக்கிறது அதிகமா இருக்கு, இல்ல வீட்டுக்கு சொல்லாம ஒரு முடிவு எடுக்கிறது காதல்ல, அதுதான் அதிகமா இருக்க தவிர ஒத்துக்கிற ஃபேக்டர் அந்த காதல் பெருகிய அளவிற்கு இது நம்ம சுத்தி வளரல. எல்லா இடத்துலயும் வரும்னு சொல்லிக்க முடியாது. அதாவது அம்மா அப்பா நம்ம மேல அளவு கடிந்த நம்பிக்கைங்கிறது வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கை ஐயோ நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்தோமே, இது என்ன காதல்லாம் பண்ணுது அப்படின்னு நினைக்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஆனா ஒரு அந்த விஷயங்கிறது ஒரு பெரிய, அதாவது ஒரு மெச்சூர்டானவங்க செய்யக்கூடியது. அது நம்ம குழந்தை போய் செஞ்சிருச்சே அப்படின்னு அவங்க தாங்கிக்க மாட்டாங்க சார். அதனால அவங்க கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த போய் சொல்றாங்கிறீங்கல்ல, அந்த போய் சொல்றப்ப இப்ப உண்மையில நடக்குது. போய் சொல்றப்ப நீங்க சொல்ற மாதிரி உன்னை சேர்த்தா வைக்கிறாங்களா? இல்ல நீ இப்படி செஞ்சா நான் என் உயிரை எடுத்துக்குவேன்னு மிரட்டுற அம்மாக்கள் இல்ல, அதுதானே அதிகமா இருக்கு.
இல்ல இப்படி செஞ்சா வாழ விட மாட்டேன்னு சொல்ற அப்பாக்கள் இல்ல. அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா நீ செத்து போயிருவ, கல்யாணம் பண்ணி வைக்காட்டி நீ செத்து போயிருவ, கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா நான் செத்து போயிருவேன் நான் சொல்வேன்ல சார். நான் ஆமா, போராடுவேன் சார். அப்ப கடைசில சாவுக்கான வழியா இந்த காதல். ரெண்டு பேரும் யாரு சாகுறதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அவங்களுக்கு தான் புரியல. சரி உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்க. அப்ப நீங்களா அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. நம்ம லவ் பண்ற பையன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து நல்ல அறிவா இருந்து மெச்சூர்டான பையனை நம்ம லவ் பண்ணோம்னா அவங்களே சேர்த்து வைக்க போறாங்க. இதுல நம்ம போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி அதை விடுவோம். காதல் என்பதே ஒரு பரஸ்பரம் விட்டு கொடுத்தல். உனக்காக நானும் எனக்காக நீயும் விட்டு கொடுப்பதுதான் காதல். அப்ப இந்த விட்டு கொடுக்கிற விஷயத்துல எங்க அந்த விட்டு கொடுக்க இந்த சொல்ல உண்மையாக காதல்களை விட்டு கொடுக்குறாங்களா? அவ ஒரு விஷயம் என்ன காதலி வந்து ஒரு அவரோட ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா கூட அதை இன்னும் நம்ம சமுதாயம் ஏத்துக்கக்கூடிய ஒரு காதல் ஏத்துக்கிறது இல்ல. பொசசிவ்னஸ் இருக்குறது தப்பு என்ன சார்? இத்தனை வருடம் அவருக்குன்னு ஒரு ரிலேஷன், அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை, நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு நீதான் அப்படின்னு சொல்றதா ஒரு மெச்சூர்டான காதல். மத்தபடி இப்ப காதல்ல பிராட் மைண்டட் வரலன்னு எப்படி சொல்லலாம்னா, இப்ப இன்னைக்கு காதலிக்கிற ரெண்டு பேரு காதலுக்கு முன்னாடி கூட காதலுங்கிறது வர்ற வரைக்கும் கூட இவன் அவனுக்கு அதிகமா கேர் பண்ணுவான், அதை காமிச்சுக்குவாங்க, அஃபெக்ஷன்லாம் காமிக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை காதல் பண்றோம், அதுக்குன்னு எல்லா நேரம் அவங்க இருக்க முடியுமா? அவங்களுக்கு இருக்க முடியுமா? எனக்கே வேலை இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மைண்டு ரெண்டு லவ்வர்ஸுக்குமே வர்றதில்லை. அவங்க நான் பேசணும்னு விருப்பப்படுறப்ப அவங்க பேசாதான் எனக்கு உடனே கோவம் தான் வருது. அதே அவங்களுக்கு ஒரு வேலை இருந்திருக்கும், அதை நான் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதே மாதிரி அவங்க பேசணும்ப்ப நான் பேசாட்டி அவங்களும் கோவம் தான் படுறாங்க, இல்லை உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. அப்போ இதை வந்து எப்படி ஒரு காதல் வளர்ச்சி பாதையில் சென்று சொல்லவே முடியாது. ஒரு மனிதனுடைய மனதை வந்து இன்று காதல் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது சின்ன வயசுல இருந்தே. அப்படி அழுத்தம் கொடுக்கறத வந்து வளர்ச்சின்னு சொல்றத ஏற்றுக்க முடியல. குடும்ப அமைப்பு என்பது அதுதான் இந்தியாவினுடைய சிறப்பாக இருக்கிறது. குடும்ப உறவுகளை பேணுவதில் இந்தியர்கள் சிறப்பானவர்கள். குடும்ப அமைப்பு என்பது அதிகார மையமாக இருக்கிறது. இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. முதலில் யார் பேச போகிறீர்கள்? இந்திய குடும்ப அமைப்புங்கிறது ஒரு பெரிய பெரிய அமைப்பா இருந்தாலும் என்னைக்குமே அதுல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட மேல் டாமினேஷனே அதிகமா இருக்கு. அப்போ ஒரு டாமினேஷன் இருக்குனாலே இதுல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க, ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க லைஃப். நீங்க எப்படி ஒரு மேல் டாமினன்ஸ் தான் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா உமன் டாமினன்ஸ் தான் அதோட அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு டாமினேஷன் அங்க இருக்கு. டாமினேஷன் அது ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வுனா என்னங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழ இருக்கதானங்க ஏற்றத்தாழ்வு. ஒரு நிமிஷம். மேல் இருந்தா என்ன ஃபீமேல் இருந்தா என்ன? ஏதோ ஒரு டாமினேஷன் அங்க இருக்குல்ல. அப்ப டாமினன்ஸ் அப்படின்னா முன்னாடிலாம் எப்படி பாத்தீங்கன்னா பையன் வந்து அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாரு, அப்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால இப்போ வந்து பையன் படிச்சிருக்காரு, பையனையும் கூப்பிடுமா ஒரு டிசிஷன் கேட்போம் அப்படின்றது தான் இந்த காலத்து வாழ்க்கை. இந்திய குடும்ப அமைப்பு வந்து உண்மையை சொல்லணும்னா ஒரு அந்த பையன் அந்த ஒரு சிறு குழந்தைகளை வந்து மனசு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அவன் விரும்பிய பாதையில் செல்ல விடுவதே இல்லை. அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவார், அத்தை ஒன்று சொல்லுவாங்க, மாமா ஒன்று சொல்லுவாங்க. அவனை கடைசி வரை தனியா இருக்கவே விட மாட்டாங்க. இவ அவ்வளவு பேர் சேர்ந்து கலவை அவனை உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி ஆப்ஷன்ஸ் தான் தராங்க ஒழிய இதுதான் முடிவெடுக்க போறது யார்? நீங்க தான் எடுக்க போறீங்க. நான் என்ன படிக்கிறேங்கிறத தானே முடிவெடுத்து தன்னுடைய இளநிலை பட்டங்களை படித்த மாணவர்கள் இந்த ஜெனரேஷன்ல எத்தனை பேர்? ஒரு நிமிஷம். நம்ம பிளஸ் ஒன்ல நடிப்போம் இது படிக்கலாமோ அப்படின்னு, பிளஸ் டூல நடிப்போம் அது படிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான் ஸ்டூடெண்டோட மைண்ட் செட். அது ஒழுங்கான வழியில கொண்டு வரது தான் பேரண்ட்ஸ். அதுக்கு காரணமே சின்ன வயசுல இருந்தே நீங்க மாத்தி அவன சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அவனை ஒண்ணா நிற்கவே விட்டது இல்ல. அம்மா அவனு சொல்லுவாங்க, அப்பா அவனு சொல்லுவாங்க, இப்படி மாத்தி சொல்லி கொடுத்தனால அவன் கடைசி வரைக்கும் மாத்தி போயிட்டே இருக்கு. நான் ஒண்ணு பிறக்கும் போது அறிவாளி கிடையாதுங்க. நான் எல்லாமே டிசைட் பண்ணி வர்றதுக்கு. உங்களுக்கு முன்னாடி உலகத்தை பார்த்தவங்க உங்க பேரண்ட்ஸ், உங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள், அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எதுக்கு தெரியும். இப்போ உங்க மாமா சொல்றாங்கன்னா அவங்க படிக்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். குடும்ப உறவுனா அம்மா அப்பாவுக்கு உங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை பத்தி உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம வாய்ப்பு உண்டு இல்லையா? தெரியாம இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்களே இதை மறைப்பீங்களே. உங்க நண்பனுக்கு தெரியும், மச்சான் நீ வேண்டாம் இது பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா உனக்கு இது வரும்டா நீ நல்லா பண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்றீங்க? இது வந்து ஒரு ஜெனரேஷன் கேப். சரியா? நான் போய் அம்மா நான் இந்த பையன் இன்னைக்கு சைட் அடிச்சேன்னு சொல்லிட்டு போய் நான் எங்க அம்மா சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் நான் இந்த பையன் இன்னைக்கு சைட் அடிச்சேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க வந்து எல்லாமே சேர்ந்து பேசுறோம், நாங்க வந்து புரிய வச்சுக்கிறோம், எங்க அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே ஒரே லெவல்ல தான் நாங்க இருக்கோம்னா நீங்க அதை வாழ்க்கையை தான் புரிய வைக்கிறோம் சொல்லல. நாங்க வாழ்க்கை தாட்ஸ் பின்னாடி ஃபியூச்சர் இத தான் நாங்க புரிய வைக்கிறோம்னு சொல்றோம். டே டு டே லைஃப் புரிய வைக்கிறோம் நாங்க சொல்லவே இல்ல. அந்த ஜெனரேஷன் கேப் தான் முந்தைய கேள்விக்கான பதில். என்னுடைய வாழ்க்கையை என்ன வாழ விடுங்க. நீங்க போன ஜெனரேஷன்ல உள்ள தாட்ஸை கொண்டு வந்து என் வாழ்க்கையை திணிக்காதீங்க. நான் வாழ்ந்துக்கிறேன், தப்பாவே இருந்தாலும் அடிபட்டு வாழ்ந்துக்கிறேன். இந்தியர்கள் குடும்ப உறவுகளை பேணுவதில் சிறப்பானவர்கள் என்று ஒரு தரப்பும் இது முற்றிலும் தவறு என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது
இது கேள் இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு இந்தியர்கள் குடும்ப அமைப்புகளை பேணுவதில் சிறப்பானவர்கள் என்று ஒரு தரப்பும், இது முற்றிலும் தவறு என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு 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 பெற்றோரால் நிச்சயிக்கப்படுற திருமணம். ஒரு பையனுக்கு அவனுக்கு எந்த பொண்ணை எந்த பொண்ணிடம் வாழ வேணும்னு ஒரு ஒரு இஷ்டம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அதையும் மீறி ஒரு பெற்றோர் சொல்றோங்கிற ஒரே ரீசன் காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மேரேஜஸ்ல டிவோர்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு பையன்காண்டி ஒரு பையன் டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பேரண்ட் டிசிஷன் எடுக்கிறதுனால அந்த பையனோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது. ஒரு டிவோர்ஸ்னா அவனோட லைஃப் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். குடும்பத்துல அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவிற்கு செயல்படுகிறது? அன்பு நெருக்கடியை தான் தருகிறது. எப்படின்னு சொல்லலாம்னா ஒரு ஒரு சின்ன உறவு முறை. நான் இருக்கேன், என் மனைவி இருக்காங்க, என் அம்மாவும் இருக்காங்க. எனக்கு எங்க அம்மா மேலே அதீத அன்பு, என் மனைவி மேலே அன்பு. இந்த 2 பேரும் நான் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் மனைவிக்காண்டி பண்ணா நமக்குன்னு வந்த நம்ம பையன் இன்னைக்கு அவ பின்னாடி போறானே அம்மா ஃபீல் பண்றாங்க. அம்மாவுக்கு ஒன்று பண்ணா நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு நம்மளை இப்படி தனியாக விட்டு அம்மாவுக்காண்டே பேசுறான்னு மனைவி கோவப்படுறா. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த அன்புங்கிறது என்ன நான் நார்மலா தான் இருக்க ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு இருக்கவே விடுறது இல்லை. ஒரு 2 பக்கமும் என்ன போட்டு அடிச்சு ஒரு நெருக்கடி தானே கொடுக்குது அன்பு. உறவுகள் மெயின்டைன் பண்றதுல அன்பு பிரியல, அன்பு சேருது. அன்பு தான் உங்களை சேர்க்க வைக்கிறது 2 பேரையும். அம்மானா அன்பு காட்ட தான் செய்வாங்க. ஆனா அந்த அன்பு உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி எடுத்துடக்கூடாது. நீ வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட், you got a job in abroad ன்னு வச்சுக்கோயேன். இங்க வந்து அழுவாங்க வீட்ல, போகாதமா. இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் அங்க வருது. அப்போ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து they are trying to put a leg. That's all. எமோஷனல் பிளாக்மெயில் நம்ம குடும்பத்துல நடக்குதா? அதே அப்ராட் வேலையை நீ இங்கேயும் பண்ணலாம் உங்க அம்மாக்காக. அந்த உங்க அம்மாக்கு நீங்க அன்பு காட்டி பாருங்களேன். இதையே இந்த விஷயமே ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன தவறு இருக்குங்கிறேன். அம்மா வந்து பிள்ளைய பாக்குறது வந்து என் மூலியமாக இந்த உலகுக்கு வந்த ஒரு ஜீவனாக பார்க்க வேண்டுமே தவிர என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் என்ற நினைப்பே வரக்கூடாது முதல்ல. அப்படி என்னைக்கு அம்மா பாக்குறாங்களோ அப்படின்னா அம்மா இந்த தமிழ்நாட்டுல எல்லா அம்மாக்களும் அனுப்பி வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்படிதான் இருக்கோம். அம்மாவுக்காண்டி அம்மா சொல்றதெல்லாம் கேட்டிருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. இதை செய்யி, இது சரியானதை செய்ய அப்படிங்கிறதே நமக்கு வர்றதில்ல. நம்ம அமைப்பே அன்பை வந்து ஒரு கேடயமா நமக்கு தேவைப்படுறப்ப அவங்க வந்து அதை ஒரு ஆயுதமா நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை செய்ய வைக்க பாக்குறாங்க. நம்மளோட ஃபேமிலி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு லோன்லினஸா ஃபீல் பண்றப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு 4 பேர் யோசனை பண்ண இருக்காங்க அப்படின்னு தான் யோசிக்கிறோம். இப்போ நான் ஒரு தப்பான வழியில யோசிச்சாலுமே அம்மா இப்படி சொல்லிடுவாங்களோ அப்பா இப்படி சொல்லிடுவாங்களோன்னு நான் கரெக்ட் திங்கிங் போறேன். நான் அதுதான் என்னோட மைண்ட் செட், என் ஃபேமிலி சுச்சுவேஷன். நான் இப்போ என் ஃபேமிலிக்குள்ள இருக்கதால மட்டும்தான் சேஃப்டியா ஃபீல் பண்றேன். நான் இப்போ நான் வெளியில போறேன் அப்படின்னா எனக்கு வந்து எங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இப்படி போவாதமா, இது தப்பு. நான் ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா இது மாடர்னா கூட இருக்கலாம். நான் ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன்னா இது தப்புமா, 4 பேரோட பார்வைக்கு வந்து இது வேற மாதிரி தெரியும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றது எங்க ஃபேமிலி தான். என்ன நல்வழிப்படுத்துறது ஒரு ஃபேமிலி தான். அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து எங்கேயோ கொண்டு போய் விடலாம். அதுல இருந்து ஒரு சேஃப்டி எலிமெண்ட்ஸ்னா அது ஃபேமிலி மட்டும்தான். அது இன்றைய குடும்ப சூழல் வந்து என்ன வந்து ஒரு சக மனிதர்களிடம் பழகும் விதத்திலிருந்து நான் வந்து நான் இவங்ககிட்டலாம் பழகினா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நான் இவர்களிடம் பண்ணி பேசினா அதை வந்து எங்க வீட்டில் தப்பா சொல்லிடுவாங்க, சொல்லுவாங்க நான் ஆச்சாரமான குடும்பம், இந்த இடத்துக்குலாம் வரமாட்டேன், இங்க வந்து உட்கார மாட்டேன். இப்படி என்னுடைய சக மனிதர்களிடம் பழகும் விதம், நான் எனது உணவு முறை, நான் இதை சாப்பிடணும்னு விரும்பினா கூட இல்லை என் குடும்பம்லாம் வெஜிடேரியன் இருந்திருக்காங்க, நான் சாப்பிடக்கூடாது, என் குடும்பம் எல்லாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க, ஸோ நானும் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி நான் சக மனிதர்களிடம் பழகும் விதம், எனது உணவு முறை, நான் அடுத்தவங்கள்ட்ட போய் நான் பேசணும்னு நினைக்கிறேன், 4 இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், சில இடங்களுக்கு செல்ல விரும்புவேன், அதையும் தடுப்பாங்க. நம்ம குடும்பத்துல இங்கெல்லாம் போகக்கூடாது, என் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டே இருக்கான், அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம குடும்பத்தில் போகக்கூடாதுப்பா, வேற யாரும் அனுப்பிவிடு. இப்படி வந்து என்னுடைய வெளி விஷயங்கள் எல்லாவற்றையுமே எனது குடும்பம் வந்து கட்டுப்படுத்துது. இதனால எதையுமே பண்ண முடியாம கடைசியில என்னுடைய முழு திறனையும் மழுங்கடிக்கப்பட்டவனாய் மாறுகிறேன். பேனலிஸ்ட் 2 தரப்பு பேசினதையும் கேட்டீங்க. இவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். முதல்ல டாக்டர் ஷாலினி, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். குடும்ப உறவுகள் என்ன ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றவங்க கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உங்க குடும்ப உறவுலேருந்து உங்களுக்கு நன்மைகள் எதுவுமே கிடைக்கலையா? நன்மைகள் கிடைக்குது, அது இல்லவே இல்லைங்கல்ல. அந்த நன்மைகள் எல்லாமே நன்மையா அவங்க நினைச்சு செய்யறதே என்ன தீமையா வந்து அடையக்கூடிய அளவுல இந்த குடும்ப உறவு அமைப்பு வந்து இருந்தது. இப்போ நான் பிரசன்னா உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் தாய் என்னை தடுத்துனா எப்போவுமே என் நல்லத்துக்கு தான் தடுக்கிறாங்க. நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாதா? பல குடும்பத்தில் இந்தியாவில் இன்னி வரைக்கும் நாங்கள் சமுதாயத்தை பயந்துட்டு தான் நம்ம குழந்தைங்கள இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவங்க நலனை நினச்சிட்டு இது பண்ணுறது இல்லைங்க. நானும் ஒரு தாய், அதனால் நான் ரொம்ப ஃப்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன்.
பல விஷயத்துல நாளே சில நேரத்துல அப்புறமேல ஐ டெல் மை செல்ஃப் டோன்ட் யூ ட்ரஸ்ட் யுவர் ஓன் சைல்டு அப்படின்னு நானே என்ன கேட்டிருக்கேன். தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ. இதே மாதிரி ஒரு லவ்னு வரும்போது கூட எங்க வீட்ல சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களும் பார்ப்பாங்க, எங்க கேஸ்ட் இருக்கு, சொசைட்டி இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யோசிக்கிறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போய் நம்ம அப்பா கிட்ட சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா வேணாமா, இல்லாட்டி ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மள வந்து தடுத்துருவாங்களா அப்படின்ட்டு. நீங்க வந்து பொதுவாகவே சொல்றீங்க உங்க குடும்பத்துல அவங்க உங்களை தடுத்துனா அது தப்பான முறையில தான் தடுத்துறாங்கன்னு. நீங்க இதை ஏன் நினைக்கிறது இல்லை? குடும்பத்திலையும் தாய் தகப்பனாரா இருக்கட்டும், தாத்தா பாட்டி யார் இருந்தாலும், நண்பரா கூட இருந்தாலும் சில நேரத்துல நீங்க தப்பு செய்வீங்க. நீங்க இன்னும் உங்களுக்கு என்ன ஆவரேஜ் ஏஜ் உங்களுக்கு 20-25க்கு மேல இருக்காது. உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவமே இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்க இல்லை உங்க நண்பர்கள் பல பேர் இருக்கலாம், அவங்களுக்கு கூட அனுபவம் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாப்புல ஒரு சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இதை யோசிச்சுட்டு பண்ணலாமேன்னு சொன்னால் அதில் தப்பு இல்லைன்னு ஏன் நினைக்கக்கூடாது? எப்போவுமே தப்பு தான் இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதுல சரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க வந்து அது எப்போ நான் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே என்ன பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எதையுமே செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. என் பிரெயின் அப்படியே இல்லைங்க, நாங்கள் நெருப்பு கிட்ட போனால் எரிஞ்சுதான் போகுதுன்னு தெரியும். அப்போ நாங்கள் நீங்கள் போய் நெருப்பு மேலே கையை எப்படி வைக்கணும்னு சொல்லுவோமா, விடுவோமா? நான் சரியா செய்வேன் அப்படின்னு அவங்களும் நினைச்சு பார்க்கலாம்ல. பல தாய் தகப்பனாரு நிறைய விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அது கரெக்ட். நீங்கெல்லாம் இப்போ நம்மளோட பல விஷயத்துல உயர்ந்து படிச்சவங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி, நாலேஜ் எல்லாமே கூட கிடைக்குது. அது இன்டர்நெட் காரணமா இருக்கலாம், பல விஷயம் காரணமா இருக்கலாம். அதனால பல பேரண்ட்ஸ் உங்களுக்கு விட்டு கொடுத்த பிறகு அதே நீங்க சில தப்பு பண்ணிட்டே இருந்தா அப்போ உங்களை தடுக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு உரிமையும் இருக்கு, உங்க நன்மையும் அதுல இருக்கு. அத பத்தி நீங்க ஏன் அந்த டைரக்ஷன்லயே நீங்க நினைக்கிறது? சரியான பதில் வேண்டும். இது ரொம்ப நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி. இதுக்கு யார் சொல்ல போறீங்க? அவங்க விட்டு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எப்பவாவது உங்களை விட்டு கொடுக்க சொல்றாங்க. சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். கேக்குறீங்களா? அதை சொல்லி கொடுக்குறேன். எங்க அப்பாவும் மாமாவும் எனக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கேட்டுதான் செய்வோம். அவங்க எனக்கு ஒரு தவறான எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு எனக்கு மட்டும் ரூல்ஸ் போடுறப்பதான் நான் கேட்க மாட்டேங்கிற ஒரு விஷயம் வருது. இல்ல, இந்த நேரத்துல நீங்க இதுவும் நினைக்கலாமே, அவங்க அந்த தவறு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு நீங்க அந்த தவறு செய்யாதீங்கன்னு சொல்லலாமே. தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் இந்தியர்கள் மனித உறவுகளை பேணுவது குறித்து ஒரு தீவிரமான விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் இந்தியர்கள் மனித உறவுகளை பேணுவது குறித்து ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். லோகநாயகி மேடம், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இதே சப்ஜெக்ட்லேயே நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து நம்ம அந்த நீங்கள் சொன்னீங்க சிவா, அதாவது ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு அது காதலிக்கிறது ஒரு பொண்ணை, அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பையனுக்கு வந்து நேர்றப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க பேசுகிறப்போ. ஆக்சுவலாக நீங்கள் வந்து படித்தவங்க தான், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட்டுக்கு அவங்களோட எக்ஸ்போஷருக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுடைய சக்ஸஸ் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கும். கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது மேம். நான் வந்து அம்மா இல்லைம்மான்னு சொல்லலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு 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 நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு 50 வயசு பாட்டிக்கு வந்து அவங்க பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு தப்பு. ஒரு காதலித்து திருமணம் பண்ணுறது தவறுங்கிறது அவங்க மனசில் பதிஞ்சதை நான் வந்து என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் என்னால மாத்த முடியாது. நான் கால்ல விழுந்து பார்க்கலாம், ஆனா மண்ணெண்ணெய் ஊத்திக்க வேண்டாம்னு சொல்றப்ப அப்படி இல்ல. இந்த ஜெனரேஷன் வந்து இவங்க மேடம் லலிதா மேடம் சொன்ன மாதிரி இந்த ஜெனரேஷன் அம்மாக்கள் அப்பாக்களும் சரி அவங்க வந்து ரொம்ப மாறிட்டு வராங்க. சொல்ல போனா இந்த இல்ல மேம், ஐ டோன்ட் கோ வித் யுவர் பாயிண்ட். என்னன்னா இப்போ வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நான் எஜுகேட்டட் பேரண்ட் கூட புரிஞ்சுக்கிறாங்க மேம். ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து நானும் படிச்சவன் நீயும் படிச்சவன், நான் சொல்றது நீ கேளு நீ சொல்றது நான் கேளு அப்படிங்கிறப்போ ஒரு ஈகோ கிளாஷ் வருது மேம் அந்த ஏரியால. அது அப்படி நீங்க சொல்றீங்க. நான் வந்து இதை இன்னொரு விதத்துல நான் சொல்றேன். எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது காதலிச்சது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது இன்னொரு பொண்ணை நீங்க வந்து தப்பிச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இது ஒரு வகையா நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ
இன்றைய குடும்ப அமைப்பு தானே தப்பிக்கிறதுக்கான வழியை கொடுக்குது அவனுக்கு. இந்த குடும்ப அமைப்பு தானே தப்பிக்கிறதுக்கான காரணத்தை கொடுத்துருது. தப்பிக்கிறதுக்கான காரணத்தை கொடுக்குதுன்னு அதான் சொல்றேன். நீங்க வந்து அது அப்போ யாருடைய பலவீனம் அது? அந்த ஆணின் பலவீனம் அது. அந்த பலவீனமே, அந்த பலவீனத்துக்கு ஹெல்ப் பண்றது இந்த குடும்ப அமைப்பு. அப்புறம் இந்த டீம்ல நான் இன்னொரு விஷயம் நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். அன்பை பத்தி பேசுறப்ப சொன்னீங்க அம்மானா அன்பு, அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு நமக்கு அன்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதே அன்பை இப்படி திருப்பி நாம கொடுக்குறோமா? ஒரு பையன் அதை ஒரு குடும்ப அமைப்புல அம்மா அப்பாவுக்கு நாம் எந்த வகையில் நம்முடைய அன்பை நாம் செலுத்துகிறோம்? அவங்களை கடைசி வரைக்கும் அந்த அன்பு அவங்க காட்டினது நம்ம அறியாம நம்ம அவங்களுக்கு காட்டுவோம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காப்பாத்துறது எப்படின்னா அந்த வகையில தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதை நான் ரிட்டர்ன் சொல்ல மாட்டேன், அது எனக்கு என்ன அறியாமே அது வந்துருது. எங்க அம்மாக்கு அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானா போய் ஹாஸ்பிட்டல் போய் அந்த இடத்துல என்னால ஒண்ணுமே செய்ய ரொம்ப எமோஷனா பேசுறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை யூஸ் படுத்திக்கிறாங்க. அதாவது இன்னும் மேரேஜுக்கு அப்புறம்னா இன்னும் அதிகமா அம்மா எங்க வீட்டுல கொஞ்ச நாள் வந்து இருக்கட்டும்டா அப்படின்னு அண்ணா சொல்வாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து தம்பி சொல்லுவார், 6 மாசம் இருந்துட்டாங்கல்ல எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் வரட்டும் அப்படின்னு. எதுக்கு வரட்டும்? குழந்தை இருக்கு, அதை கவனிச்சுக்கணும். அந்த வகையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் குழந்தைக்கு தன்னோட குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவங்களுக்கு எப்படி வளர்க்கணும் என்னன்னு தெரியும். ஆனா நம்ம ஒய்ஃப் வளர்த்தியா அந்த வகையில தான் அவங்க ரொம்ப 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 சரி நீங்க சொல்றதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ஆனா அம்மா வந்து குழந்தை என்ன சொல்ல போனா, ஒரு அம்மாவுக்கு குழந்தையை கொஞ்சுவது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு பேர குழந்தையை கொஞ்சுவதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பையனின் பொண்ணு அல்லது மகளின் மகள் அப்படின்னு ரொம்ப. ஆனா அதையே நீங்க வேலையா கொடுத்தா எந்த அம்மாவும் விரும்ப மாட்டாங்க. உண்மையிலேயே அதை நீங்க இதுதான் உன் வேலை, நீ வந்து இதை பண்ணாம நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீ கேட்டேன்னா அந்த அம்மா இரிட்டேட் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அது வெளியிலே சொல்ல முடியாத கஷ்டம். இது வெளியில வந்து சில கஷ்டங்களை சொல்லலாம். என் பையனே என்னை கஷ்டப்படுத்துறான், அதுவும் இந்த பிடிச்ச வேலை தான். அது பிடிச்ச வேலையை நீங்க அது அங்க ஃபோர்ஸ் பண்றப்ப இந்த மூச்சு முட்டுதுன்னுலாம் சொல்றாங்கல்ல, மூச்சு முட்டுறதுல இதுவும் ஒரு வகை. இது வந்து நீங்க அது மூச்சு முட்டை தான் வைக்கிறாங்க பசங்க. என்ன அவங்க வந்து ரொம்ப அந்த வட்டத்தை வந்து ரொம்ப குறுகிய வட்டமாக சுயநல வட்டமாக மாற்றி விட்டாதல். அதுல வந்து அந்த பசங்களுக்கு தோணும், நம்மள சின்ன வயசுல என்ன மாதிரி நீங்க இந்த சொன்ன அந்த என்ன மாதிரியான ஒரு அன்பை நமக்கு கொடுத்தாங்க, அது திருப்பி நாம எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பருவம், திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு வழி, திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அதுதான். நன்றி. அனைவருமே ரொம்ப நல்லா நீங்க ஆர்கியூ பண்ணீங்க. ரொம்ப அது கடைசி ரவுண்ட்ல நீங்க நிஷா ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி. தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களும் ஒரு கடுமையான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதில் வெற்றி பெறப் போகும் கல்லூரி 3ஆம் கட்டத்திற்கு செல்ல போகிறது. அது எந்த கல்லூரி? அதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிதுகள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு ஒரு கனமான விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இது முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். பரிசு கோப்பை எந்த கல்லூரிக்கு செல்ல போகிறது? மதுரையா சிதம்பரமா? ஒரு முக்கியமான கேள்வியை நான் முதலே கேட்டேன். முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். முதல்ல இந்த 10 பேரில் யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? ஸ்டார் ஸ்பீக்கர் நிஃபா. இரண்டாவது முறையாக ஸ்டார் ஸ்பீக்கர். வாழ்த்துக்கள் நிஃபா. முக்கியமான காரணம் இதுக்கு அவங்க ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக்கை ரொம்ப இமோஷனோட ரொம்ப கன்விக்ஷனோட அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்து முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். எந்த கல்லூரி பெரிதினும் பெரிதுகளினுடைய அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய பயணத்தை நகர்த்த போகிறது? பேனலிஸ்ட் முடிவுகளை அறிவிக்கலாம். பெஸ்ட் காலேஜ் தியாகராஜா காலேஜ். தியாகராஜா பொறியியல் கல்லூரி. இந்த வாரம் தியாகராசர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு தங்கள் பயணத்தை துவக்குகிறார்கள். மீண்டும் சந்திப்போம். பெரிதினும் பெரிதுகே.